நாளைக்கு போட போகிற ஓட்டில் அந்த பாக்ஸில் 4வது என் ஃபோட்டோவும் குக்கர் இருக்கும். ஆனால் ரெட்டெல்லாம் இருக்காது. இந்த எலெக்ஷனில் 11 சீட்டு நம்முடைய டிடிவி தினகரனுக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு. அந்த 11 சீட்டில் மன்னார்டி சீட்டு ஒன்று. அந்த பேலட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவும் குக்கர் சின்னமும் இருக்கும். ரெட்டெல்லாம் இருக்காது. யாரும் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணால் தாய்மாரெல்லாம் பரமா சொல்லி அனுப்புங்க. இப்போ திராவிட முன்னேற்றங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆதரவு நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு, மன்னார்டி தொகுதியில் குக்கர் சின்னத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கடந்த 15 நாளாக மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி பணம், புடவை, வேஷ்டி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு டிஆர்பி ராஜா, அவங்க அப்பா, ஒரு மனைவி, அவங்க மச்சினங்க, ஒரு பிள்ளைங்க மிகப்பெரிய பணத்தை கொண்டு வந்து விஜயமன்னாரில் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கு வராத டிஆர்பி ராஜா இப்போ பாருங்க கடந்த 15 நாளாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு போட்டோம். வாக்கு கேட்கறது வேட்பாளரோட கடமை. வந்துட்டு போட்டோம், 5 பிரச்சனை இல்லை. அந்த வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகும் போது செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சிருக்காங்களா, இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்களா, இந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை தரங்களை பார்த்துருக்குறாங்களா, இந்த பகுதிக்கு என்னென்ன தேவை கேட்டிருக்காங்களா, அதை தான் நாங்கள் முன் வச்சு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். என்ன ஒரு முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி பாருங்க. நான் என்ன பணி செய்கிறேன், எப்படி இருக்கிறேன். நான் மன்னார்டியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவர் 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு நாள் கூட மன்னார்டியில் இருந்தது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 நாள் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது மட்டும் வந்திருப்பாரு. இந்த பகுதியில் நடைபெற்ற நல்ல நிகழ்ச்சி, கெட்ட நிகழ்ச்சி, கோயில் நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாட்டாப்புல. நான் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்காக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்மா.